ஓகே. எல்லாருமே இந்த சைக்காலஜி, எமோஷனல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ல வீடியோ போடுங்க ப்ரோ. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணனே தெரியல ப்ரோ அப்படின்ட்டு நிறைய பேர் காமனா சொல்றீங்க. பட் பேசிக்கா இங்க வந்து நமக்கு வந்து எமோஷனல் அப்படிங்கிறது தேவைப்படுமான்னு கேட்டீங்கன்னா, நம்மகிட்ட ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு பிளான் இருக்கு. சிஸ்டமேட்டிக்கான ஒரு ட்ரேடிங் செட்டப் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, நமக்கு இந்த எமோஷனல் கண்ட்ரோல் ஓகே இந்த ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இங்க நடக்காது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய சிஸ்டம் அதாவது உங்களுடைய ட்ரேடிங் செட்டப்பை நீங்க இன்னும் பிலீவ் பண்ணவில்லை அப்படிங்கிற பட்சத்துல தான் என்ன நடக்கும், ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிறது நடக்கும். இங்க நம்மள பல பேர் மார்க்கெட் சரியில்லை அதனால நான் லாஸ் ஆயிருச்சு, மார்க்கெட் சரியில்லை அதனால நிறைய மல்டி என்ட்ரி போட்டுட்டேன் அப்படின்ட்டு மார்க்கெட்டை குறை சொல்றதுக்கு தான் அங்க நிறைய பேர் இருப்போமே தவிர, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு இங்க எதுவுமே அனலைஸ் பண்றது கிடையாது, எதுவுமே ரியலைஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த வீடியோல இந்த கம்ப்ளீட் வீடியோல நான் ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிக்க போறேன். ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். ஓகே, நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு அப்புறம் பார்க்க போற மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு டிஃபரன்ஸா இருக்கும். ஓகே, இல்ல என்கிட்ட வந்து இன்னும் ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை, எனக்கு ஸ்ட்ராட்டஜி தெளிவா இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மேக்ஸ் பேஸ்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து எவ்ரி வீக் சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து நம்ம வந்து கிளாஸஸா கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும், என்ன மாதிரி இருக்கும் கிளாஸ் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் கேட்டீங்கன்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அவைலபிளா இருக்கு. அங்க வந்து நீங்க டீடைல் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு இந்த வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். ஓகே, பேசிக்கா அங்க பாருங்களேன், நம்மளுடைய மக்கள் பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா, லோயர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றது. லோயர் டைம் ஃப்ரேம் என்ன, 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிற லோயர் 1 மினிட் டைம் ஃப்ரேம் அப்படின்ட்டு லோயர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றது. இந்த லோயர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றது இங்க மிகப்பெரிய தவறான செயல். எதுக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, லோயர் டைம் ஃப்ரேம்ல பேசிக்கா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பிரைஸ்ல ஒன்னாவது அக்குமுலேஷன் பண்றதாவோ இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதாவோ நடக்கும். இப்போ அக்குமுலேஷன் பண்ற இடத்துல போயிட்டு நான் என்ட்ரி போட்டுட்டு எனக்கு மார்க்கெட் மூவே ஆகல. ஓகே, இப்போ பாருங்க, நான் வச்சிருக்கிறது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகே, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நான் காலையில ஒரு இடத்துல என்ட்ரி போடுறேன்னு வச்சுக்கோ, பை என்ட்ரி வச்சுக்கோ. ஓகே, நான் ஃபேவரா போடுறேன்னு வச்சுக்கோ. காலையில நான் வந்து ஒரு 9:30 இல்ல 9:15 9:15 9:20 நான் என்ட்ரி போடுறேன், பை என்ட்ரியே போடுறேன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கோ. ஓகே, நான் இந்த இடத்துல என்ட்ரி போடுறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போடுறேன், இந்த இடத்துல வந்து நான் ஸ்டாப் லாஸா வச்சிருக்கேன். ஓகே, அந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸா வச்சிருக்கேன். ஸோ என்னுடைய டார்கெட் வந்து இந்த கேப்பை வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, அந்த கேப்பை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ. எனக்கு எப்போ இந்த டார்கெட் ஹிட் ஆகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஹிட் ஆகுது. ஓகே, நான் 9:30 என்ட்ரி போட்டு இங்க எனக்கு என்ன நடக்கு, ஆட்டோமேட்டிக்கா 2 மணி 2:15 வரைக்கும் ட்ரேடுங்கிறது எனக்கு நடக்கு. இப்போ நான் 2:15 வரைக்கும் ஒரு ட்ரேடை ஹோல்ட் பண்ணி என்னால் வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தான் ஹை பிபி, ஏன்னா ட்ரேடர்னாலே ஹை பிபி தான், கரெக்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அப்போ நமக்கு வந்து பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அப்போ 2:15 வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணாம என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ட்ரேட் எக்ஸிட் பண்ணிட்டு இல்ல பை ட்ரேட் கிடையாது செல் ட்ரேடு அப்படின்னு செல் எடுப்பேன். இப்போ நான் செல்லுமே போடுறேன், எனக்கு அதே மாதிரி செல்லுமே ஆகுது. ஓகே, அதுவும் நான் வெயிட் பண்றேன் 2 மணிக்கு எனக்கு இப்போ எங்க எஸ்எல் அடிக்குது, ஒரு இந்த ஹை எஸ்எல்லாம் வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு எங்க அடிக்குது, கிட்டத்தட்ட ஒரு 12 மணி 1 மணி அப்படிங்கிற இடத்துல எஸ்எல் அடிக்குது. அப்போ இந்த லோயர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ராப்பரான என்ட்ரியை கொடுக்காது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுங்க. ஏன் இப்போ எல்லா நாளும் எடுத்துக்கலாம், இது இப்போ இன்னைக்கு கிடையாது, எல்லா நாளுமே எடுத்துக்கங்க, இது இப்படிதான் இருக்கும். அப்போ ப்ராப்பரான என்ட்ரி அப்படிங்கிறது லோயர் டைம் ஃப்ரேம்ல வராது. இன்ஸ்டெட் ஆஃப் நமக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்சமா நாய்ஸ் கொடுக்கும். கீழே பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஒரு இடத்துல ஒரு லைனை, ஒரு பாக்ஸையோ ஒரு லைனையோ வரையறீங்க. ஓகே, உங்களுக்கு சும்மா புரியணும் அப்படிங்கிறத நான் வரைஞ்சு காமிக்கிறேன். ஓகே, ஒரு பாக்ஸையோ ஒரு லைனையோ வரையறீங்க, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபேக் அவுட்ஸ் வந்து நிறைய கொடுக்கும் இந்த லோயர் டைம் ஃப்ரேம்ல. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ரேடிங்ல என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோயர் டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்றதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் ராகுல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் கண்டிப்பாக பண்ண வேண்டும். ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஃபேஸை மட்டும் வச்சு நடக்கக்கூடிய மார்க்கெட் கிடையாது. இங்க வந்து 2-3 ஃபேஸஸ் இருக்கு. ஓகே, 2-3 ஃபேஸஸ் இருக்கு. ஸோ அக்குமுலேஷன் ஃபேஸ் இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் இருக்கு, ட்ரெண்ட் பேஸ்ட் இருக்கு. ஓகே, ட்ரெண்ட் பேஸ்ட் இருக்கு, ட்ரெண்டி மார்க்கெட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் இதெல்லாம் பிரிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த கான்செப்ட் போறோம். எப்பவுமே நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக பேசப்படுது. கரெக்டாக நான் வந்து லோயர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்மள ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம அந்த 15 மினிட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெளிவாகவே புரியும். இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் இருக்கு, 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி கிடைக்குமா ராகுல் அப்படின்னு என்கிட்ட பர்சனலா நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அது மாதிரி 15 நிமிஷம் வெயிட் பண்ணுமா பிரதர், 15 நிமிஷம் வெயிட் பண்றதுக்குள்ள மார்க்கெட் மூவ் ஆயிருது பிரதர் அப்படின்னு சொல்ற பீப்புள்ஸும் இருக்கிறாங்க. 15 நிமிஷம் வெயிட் பண்றதுக்குள்ள மார்க்கெட் மூவ் ஆயிருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட அந்த ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி இல்ல. நீங்க அந்த லோயர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுத்து பழகிட்டீங்க. நீங்க இன்னும் அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கான்செப்டுக்கு வரல. அதை வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி, ஒரு நாளைக்கு 2 என்ட்ரி, ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 3 என்ட்ரி அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுவீங்க. இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே, ரிசல்ட்டை கொடுக்கும்.
பேசிக்கா நாங்கள் ஒரு சில வார்த்தையெல்லாம் பேச முடியாது, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல தூக்கி விட்டுருவாங்க வீடியோவை, கரெக்டா? அப்போ ஒரு சில வார்த்தைகள்லாம் பேச முடியாது. இது இந்த நிறைய வார்த்தைகள் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே கிளாஸ் எடுக்கிறோம். ஓகே, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், பட் கான்செப்டுக்குள்ள வந்துடும். ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து தப்பா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டா எஜுகேஷனல் பர்பஸ், நான் செபி ரிஜிஸ்டர் அனாலிசிஸ் இல்லை. திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். மை டியர் யூடியூப் கைண்ட்லி ஹியர் திஸ் வேர்ட் எஜுகேஷனல் பர்பஸ். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு மெயின் கான்செப்ட்ல போயிடலாம். இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இங்க ரொம்ப ஃபைன் பண்ண முடியாத டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கு. இந்த ட்ரெண்ட் ரிவர்சலை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஓகே, மார்க்கெட்டுங்கிறது என்னைக்குமே சரியா, மார்க்கெட்டுங்க என்னைக்குமே நீங்க பீச்சுக்கு இல்லை வந்து ஒரு கடலோர பகுதிக்கு போனீங்க, ஒரு பீச்சில் போய் நின்றீங்க அப்படின்னா அந்த கடலோட அலைகள் உருவாகிறத பார்க்க முடியும். கரெக்டா? அலைகள் உருவாகிறத பார்க்க முடியும். அந்த அலைகள் மாதிரி தான் நம்மளுடைய மார்க்கெட் இருக்கும். ஓகே, பேசிக்கா எப்படி இருக்கும், ஒரு சின்னதா வந்து ஒரு வேவ் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் பெரிய வேவ் வரும். ஓகே, அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் பெரிய வேவ் வரும். அப்ப இப்படிதான் மார்க்கெட் இருக்குமே தவிர மார்க்கெட்டுங்கிறது இப்படி 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 இப்படிலாம் இருக்காது. ஓகே, அப்போ கடல் அலைகள் மாதிரி தான் மார்க்கெட்டுங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்க. இந்த ரிவர்சல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில கான்செப்ட் பேசிக்கா நமக்கு எல்லாத்துக்குமே ஓகே, பேசிக்கா நம்ம எல்லாத்துக்குமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த சப்போர்ட் அப்படிங்கிறத வந்து ஒரு ரிவர்சல், அதாவது டவுன் ட்ரெண்டோட ரிவர்சல்னும், ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து அந்த டவுன் ட்ரெண்டோட அப் ட்ரெண்டோட ரிவர்சல் அப்படின்னு எடுத்துப்பாங்க. பட் ஆக்சுவலா அப்படி பாத்தீங்க அப்படின்னா அது கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து இது ரிவர்சலா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து இது ரிவர்சலா இருக்கு, இது வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது வந்து லைவ் அனாலிசிஸ் கிடையாது, பட் ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுங்க. எந்த சார்ட்டை பார்த்து இருந்தாலும் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க, உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன ஆயிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ரீட்டைலர்ஸ் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பெல்லாம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பிரேக் அவுட்ல போயிட்டு என்ட்ரி போடுவாங்க. கரெக்டா? அந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறத வந்து நீங்க என்ட்ரி போடக்கூடாது. பிகாஸ் பிரேக் அவுட்ல ரெண்டு கான்செப்ட் இருக்கு, ஒன்னு பிரேக் அவுட், இன்னொன்னு ஃபேக் அவுட். ஓகே, இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். இப்போ ஃபேக் அவுட் அப்படிங்கிறது உங்களை ட்ராப் பண்ணிடும். ஓகே, உங்களை ட்ராப் பண்ணிடும். அப்போ பிரேக் அவுட்ல என்ட்ரி போடுறதுலே 50-50 ப்ராபபிலிட்டி தான். தெளிவா புரிஞ்சாங்க. பிரேக் அவுட்ல நீங்க இன்னும் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 50% ப்ராஃபிட் வரும், 50% லாஸ் வரும். இப்போ இதுல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ சேர்த்தீங்க அப்படின்னா 1:1 இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியரான ஸ்ட்ராட்டஜி தான் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்காங்க. ஓகே, எந்த யூடியூபரும் எந்த இன்ஃபுளுசரும் 50,000 கிளாஸ் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு இடத்துல நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க ஏதோ ஒரு மெத்தட வச்சு, ஒருவேளை சிபிஆரை வச்சு, இல்ல வந்து ஏதோ ஒரு மெத்தட வச்சு நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணி வச்சிருக்கீங்க, இல்ல பொலிஞ்சர் பேண்டை வச்சு ஏதோ ஒரு இதை வச்சு மூவிங் ஆவரேஜ் வச்சு ஃபைன் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த இடத்துல நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னா விக் கிரியேட் ஆகுதா அப்படிங்கிறத பாக்குறீங்க. ஓகே, பேசிக்கா நீங்க வந்து அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றீங்க. ஓகே, க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றீங்க. இப்போ ஒருவேளை இந்த கேண்டில் வந்து விக் கிரியேட் பண்ணிருச்சு, விக் கிரியேட் பண்ணிட்டு அந்த கேண்டில் வந்து அதுக்கு மேல, அதாவது உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அது பிரேக் அவுட் தான், அது வந்து ரிவர்சலுக்கான அறிகுறி. ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது வந்து ரிவர்சலுக்கான அறிகுறி. ஓகேவா? ஒண்ணு. அப்ப நான் என்ன குரூப் பண்ணணும், இது ஒருவேளை இந்த மாதிரி சினாரியோ, நான் சொல்றது வந்து இந்த மாதிரி சினாரியோ, இது வந்து நீங்க மற்ற இடத்துல வேற எந்த இடத்துலனாலும் எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? எங்கெல்லாம் நடந்திருக்கோ எல்லா இடத்துலையும் எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் ரேண்டமா எடுத்த சார்ட் தான். இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் நான் சும்மா போடுறேன், போடுறேன். ஓகே, இங்க பாருங்க, இதை வந்து நான் ரெசிஸ்டன்ஸா போட்டுக்கிறேன், இதை வந்து நான் சப்போர்ட்டா போட்டுக்கிறேன். ஓகே, எனக்கு பாருங்க, எனக்கு வந்து இங்க கீழே ஒரு எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்கேன், தெளிவா புரிஞ்சுங்க. கீழே பிரேக் அவுட் ஆயிருக்கு, எனக்கு கேண்டில் வந்து சப்போர்ட்டுக்கு மேல தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் லுக் பண்ணக்கூடிய ட்ரேட் வந்து பை. இப்போ அதே மாதிரி பைக்கு மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்ன நடந்திருக்கு, அதே மாதிரி விக்குங்கிறத பிரேக் அவுட் வச்சிருக்கு, எனக்கு வந்து ஓப்பன் ஆகல. ஓகே, ஓப்பன் ஆகல, கீழே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கீழே ஓப்பன் ஆகல. அப்ப அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, நான் இன்னும் இப்போ வரைக்கும் ஸ்டில் ஐ கோயிங் டு லுக் ஃபார் அ பை ட்ரேட் தான். அப்ப நீ ஒரே கண்ணில் கீழே வந்துட்டு அகைன் பையா இருக்கு. பட் இதே இந்த சினாரியோல பாருங்க, நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இது ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, ஆப்ஷனா இருந்தாலும் சரி, ஃபியூச்சரா இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லிங் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க. ஓகே, வீடியோ லாங்கா போனா தப்பா எடுத்துக்காதீங்க. பட் கம்ப்ளீட்டா எஜுகேஷன். பிகாஸ் இந்த வீடியோல 50,000 கொடுத்தாலும் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. 50,000 சேவ் பண்றீங்க அப்படின்னு ஃபுல்லா பாத்தீங்கன்னா புரிய வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, எனக்கு பிரேக் அவுட், எனக்கு எக்ஸாக்டா சப்போர்ட் கீழே ஓப்பன். அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் லுக் பண்ணக்கூடிய ட்ரேடு செல் ட்ரேடு, எனக்கு செல் ஆயிருக்கு, ஆட்டோமேட்டிக்கா ஆயிருக்கு. இப்போ இதே இது நம்மளுடைய கான்செப்ட்டுக்கு வந்துடும். இப்போ கடைசியா நடந்ததுக்கு வந்துடும். சரியா? இந்த இடத்துல பாருங்க, கீழே பிரேக் அவுட், மேலே ஓப்பன். அப்போ நான் லுக் பண்ணக்கூடிய ட்ரேடு பை ட்ரேடு. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், பை ட்ரேடு. ஓகே, எனக்கு அதே மாதிரி என்ன நடந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்கா பைங்கிறது நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதுல வந்து இப்போ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கேன், எனக்கு இங்க என்ன இருக்கணும், எனக்கு வந்து இங்க வந்து பிரேக் அவுட் ஆகி, அதாவது விக் ஃபார்ம் பண்ணிட்டு இங்க கேண்டில் ஓப்பன் பண்ணுச்சுன்னா நான் லுக் பண்ணக்கூடிய ட்ரேடு செல் ட்ரேடு. கரெக்டா? பட் எனக்கு இதுக்கு மேல ஓப்பன் ஆயிருச்சு, அப்ப நான் லுக் பண்ணக்கூடிய ட்ரேடு என்ன, பை ட்ரேடு தான். கரெக்டா? அதாவது நான் ஃபியூச்சருக்கு சொல்லல, அன்னைக்கு இன்ட்ராடேல சொல்றேன். பட் தெளிவா புரிஞ்சுங்க இந்த என்ட்ரி. ஓகே, அப்போ நீங்க ரன்னிங்ல எடுக்காம டில் க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி, என்ன டைம் ஃப்ரேம் நீங்க 5 மினிட்ஸ்ல பழகிட்டீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்ல எடுங்க. பட் ஃபர்ஸ்ட் ரூல், நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல் வந்து லோயர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க.
ஓகேவா? இந்த கான்செப்டை இந்த கான்செப்ட் படி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, இல்ல ப்ரோ நான் பிரேக் அவுட்ல தான் இவ்வளவு நாள் என்ட்ரி எடுத்துட்டு இருக்கேன், பிரேக் அவுட் தான் எனக்கு கரெக்டா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அப்ப நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நாள் நீங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கீங்களா லாஸ்ல இருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கங்க. ஓகேவா? நீங்க என்கிட்ட வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது. உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் கேட்டுங்க. ஓகே. ரெண்டாவது விஷயம், எப்பவுமே அக்குமுலேஷன் ஃபேஸை வந்து ஃபைன் பண்ணுங்க. இந்த அக்குமுலேஷனை ஃபைன் பண்றதுக்கு நிறைய விதமான மெத்தட் இருக்கு. ஒருவேளை பீப்புள் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்த பார்ட்ல கண்டினியூ பண்ணணும். பிகாஸ் நான் வந்து ஒரு வீடியோ பெருசா லாங் பண்ணீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டீங்க. அடுத்தடுத்த பார்ட்ல கண்டினியூ பண்ணும். எப்பவுமே அக்குமுலேஷன் ஃபேஸ் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுங்க. அது மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் அப்படிங்கிறதையும் ஃபைன் பண்ணுங்க. எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைன் பண்றது, எப்படி அக்குமுலேஷன் ஃபைன் பண்றது அப்படிங்கிறது நம்ம தனி பார்ட்டாக போடும். பிகாஸ் இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சாங்க. ஓகே. அதே மாதிரி இந்த அக்குமுலேஷன் ஃபேஸ்ல இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர் எங்க அக்குமுலேட் பண்றாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எங்க அக்குமுலேட் ஆகுறாங்க அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுங்க. ஓகே. அதாவது இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர் எங்க அக்குமுலேட் பண்றாங்க, ரீட்டைல் ட்ரேடர் எங்க அக்குமுலேட் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இந்த ரீட்டைல் அக்குமுலேஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா, ஓகே, அந்த ரீட்டைல் அக்குமுலேஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன் அவாய்ட் பண்ணுங்க? பேசிக்கா இதை இன்ஸ்டிடியூஷன் வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த இடத்துல அக்குமுலேட் பண்றாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு அவங்கள தான் ட்ராப் பண்ணுவாங்க. ஓகே, அவங்கள தான் ட்ராப் பண்ணுவாங்க. ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி மேக் பண்ணுவாங்க, மணி மேக் பண்ணுவாங்க அப்படின்னா ரீட்டைலோட லாஸை தான் அவங்க அர்னிங்ஸா கன்வே பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்க சேயிங். கரெக்டா? அப்போ பேசிக்கா ஒருத்தரோட லாஸ் ஒருத்தரோட ப்ராஃபிட்னு சொல்லப்படுதுல, அதுக்குள்ள தியரி இதுதான். சரி, ரெண்டாவது விஷயம், அப்போ இதை எப்படி ஃபைன் பண்றது? ஓகே, எனக்கு ரெண்டாவது கொஸ்டின் வருது, எப்படி ஃபைன் பண்றது? இது ரீட்டைலர் அக்குமுலேஷனா இல்ல வந்து இன்ஸ்டிடியூஷன் அக்குமுலேஷனா அப்படிங்கிறத எப்படி ஃபைன் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னைக்குமே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் அக்குமுலேஷன் அப்படிங்கிறது நடக்கும். 250 ரூபா அப்படின்னா 250 ரூபால தான் அக்குமுலேஷன் நடக்கும். 250 ரூபா போவோம், சரி 50.50 வரும், திருப்பி 51 ரூபா போவோம், திருப்பி 50 ரூபாய்க்கு வரும். ஓகே. அப்போ அக்குமுலேஷன்ங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள, ஓகே, இப்படி இருக்கும். ஓகே, பேசிக்கா இப்படி இருக்கும். அதை நம்ம சைடு வேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம ரெண்டு விஷயம் ஃபைன் பண்ணி இருக்கு. ஒன்னு ரீட்டைலர்ஸா இல்ல வந்து இன்ஸ்டிடியூஷனா அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ரீட்டைலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேசிக்கா ரீட்டைலர்ஸோட வால்யூம்ங்கிறது மார்க்கெட்ல ஒரு பெரிய அஃபெக்டா இருந்தாலும் அது வந்து கேண்டில்ல அவ்வளவு பெரிய அஃபெக்டா இருக்காது. அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்மாலா வந்து கேண்டில் கிரியேட் ஆகிறது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரீட்டைலர் அக்குமுலேஷன். பட் இந்த ஸ்மால் கேண்டிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டிலோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெரிய கிரீன் கலர் கேண்டிலோ இருந்து அது ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்ஸ்டிடியூஷன் அக்குமுலேஷன். சரியா? இன்ஸ்டிடியூஷன் அக்குமுலேஷன் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இங்க பாருங்க, இது வந்து ரீட்டைலரோட அக்குமுலேஷன். சரியா? நான் ஒரு சும்மா ரேண்டமா எடுத்த சார்ட் தான். இது வந்து ரீட்டைலரோட அக்குமுலேஷன். எதுக்கு ரீட்டைலரோட அக்குமுலேஷன்? இவங்களுடைய எஸ்எல்லாம் ட்ராப் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் மேலே எடுத்துட்டு போயிட்டாங்க. திருப்பி ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாங்க, இதே இடத்துல கொண்டு வந்துட்டு இதே இடத்துல அக்குமுலேட் பண்ணிட்டு அதை ட்ரெண்டியா மாத்தினாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ இப்போ இந்த இடத்துல வந்து பேசிக்கா வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு சேவிங் இருக்கு. என்ன சேவிங் இருக்கு அப்படின்னா, மார்க்கெட்டுங்கிறது அதோடைய பிரைசஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் பீப்புளோட ஃபோமோங்கிறது நெவர் சேஞ்ச் ஆகாது. ஃபோமோனா என்ன? ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சேஞ்சே ஆகாது. இது வந்து ஒரு பெரிய லெஜெண்டரி சொன்ன கோட்ஸா எடுத்துக்கங்க. ஒன் கோட்டா கூட நீங்க எடுத்துக்கலாம். மார்க்கெட்லங்கிறது பிரைஸுங்கிறது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமே தவிர பட் டெய்லி பேசிஸ்ல ட்ரேட் ஆகிற மக்களுக்கு, ஓகே, டெய்லி பேசிஸ்ல ட்ரேட் பண்ற மக்களுக்கு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிறது சேஞ்சே ஆகாது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுங்க. ஓகே, தெளிவா புரிஞ்சுங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பேசிக்கா நீங்க பையரா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், செல்லரா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், இன்வெஸ்டரா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து இன்னும் நிறைய பிக் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. ஒருவேளை நான் சொல்றேன் இல்லைங்களா, நான் வீடியோ போடுறது வந்து ஃபுல்லா பார்த்துட்டு யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் டவுட் கேட்டாங்க, கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த சீரியஸா இந்த சீரியஸை வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 13 14 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ எப்படி 15 நிமிஷத்துக்கு மேலே போட்டிங்கன்னா பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாவது சரியா இப்போ இவ்வளோ விஷயங்கள் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிய வேண்டாம். ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சரில் ஒரு பெர்ஃபெக்ட் மெத்தடில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் தெரியாமல் நார்மலாக ட்ரேடுக்கான என்ன செட்டப்போ அது பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு போதுமானது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நன்றி, வணக்கம் என்பதை கூறிக்கொண்டு இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன்.